அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மீனம் ராசிக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். வாழ்க்கை என்பது ஒரு பயணம். அதை நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது இந்த வாழ்க்கை பயணம் என்பது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒரு தேசிய நெடுஞ்சாலையில ஸ்மூத்தா டிராவல் பண்ற மாதிரி இருக்காது. கரடுமுரடான பாதையாக பயணப்படக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு சில நேரங்கள்ல வரும். அப்படிப்பட்ட ஒரு நேரம் தான் மீனம் ராசிக்கு ஒரு கரடுமுரடான பாதையில பயணப்படக்கூடிய காலகட்டம். அதுதான் 7.5 சனி என்று சொல்லக்கூடியது. இந்த சனி பகவானை பொறுத்தவரை வக்கர நிவர்த்தி ஆனது 12ஆம் பாவகத்துல ஆட்சி பெற்ற சனி இருக்கிற மாதிரிதான் அர்த்தம். அப்போ விரயங்கள் ஏற்படும், தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல ஒரு விஷயத்துல பாசிட்டிவ் என்னன்னாக்க வேலை தொழில் ரீதியான இழுபறிகள் நீங்கும். இந்த 12ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய சனியால உடல்நலத்துல கூட சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் கூட வயதானவர்களாக இருந்தாக்க வரும். சோ அவங்க உடல்நலத்துல கொஞ்சம் டேக் கேர் எடுத்துக்கணும். இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் குறிப்பா உங்க ராசிக்கு 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் 9ஆம் பாவகத்திலையும் 10ஆம் பாவகத்திலும் இருக்க போறாரு. அந்த வகையில வேலை தொழில்ல நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் தாங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பணம் வரும். பொருளாதார ரீதியாக பெருசா கவலைப்பட மாட்டீங்க. ஏதோ ஒரு வகையில பணம் உங்களை காப்பாத்தும். இந்த 3ஆம் இடத்துல ராசியாதிபதி வக்ரம் பெற்று இருக்கிறது நல்லதுதான் நம்ம பதிவு போட்டிருக்கிறோம். அந்த வகையில பார்க்கும்போது இந்த நேரத்துல நிறைய முயற்சிகள் செய்வீங்க. அந்த முயற்சிகள்லாம் சக்சஸும் ஆகும். அதாவது உங்களை செயல்படாமல் இருந்த சூழ்நிலை மாறி இப்ப செயல்படக்கூடிய காலகட்டம் தான். அதனாலதான் சொல்றேன், இந்த நேரத்துல ஒரு தெளிவான திட்டத்துக்கு வருவீங்க, ஒரு தெளிவான முடிவுக்கு வருவீங்க. அதாவது கடந்த காலமாகவே சொல்ல போனாக்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான மன அழுத்தங்கள் தான். இந்த ஜூலை மாசத்திலிருந்து கடுமையான மன அழுத்தம், உடல்நல பாதிப்பு, கடனுடைய அழுத்தம், சில பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கும். அதாவது ஏமாற்றங்கள், துரோகங்கள், விரயங்கள் இதெல்லாமும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். குறிப்பா குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சில பிரிவுகள் இப்படியும் சில பேருக்கு இருக்கும். அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பாதிப்பு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருந்தாக பொருளாதாரம் பிரச்சனை இல்லை, பொருளாதாரம் நல்லா இருந்தாக திருமண வாழ்க்கையில பிரச்சனை, இப்படி ஏதாவது ஒரு அஃபெக்ட் ஆயிருக்கும். ஜென்ம ராகு உங்களை பாதிச்சிருப்பார். ராகு ராசிலேயே இருந்து சனி சாரத்துல இருக்கிறாரு. அதே போல இங்க சனி 12ஆம் பாவகத்திலிருந்து சதயம் நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு. அப்போ ஈவன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்க குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகளும் சச்சரவுகளும் இந்த காலகட்டத்தில் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனாலும் ஏதோ ஒரு வகையில பொருளாதார ரீதியா நீங்க பெனிஃபிட் அடையக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். பெருசா பாதிக்க மாட்டீங்க. பொருளாதார ரீதியாக உறவுகளால கொஞ்சம் பாதிக்கக்கூடிய அம்சங்கள் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டு. மேலும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த மாதத்துல ஒரு முடிவு கிடைக்காது. சில பேருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கு, பிரிந்திருக்கீங்க. அதே போல சில பேர் கருத்து வேறுபாடோட ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்க இது எல்லாருக்கும் எடுத்துக்காதீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன விஷயம்னா இந்த மாதத்தை பொறுத்த ஒரு சமரசமான முடிவுக்கு வராது. ஆனா ஒரு விஷயம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம். வாழ்க்கை என்பது ஒரு பயணம், இதுல நம்ம கடந்துதான் ஆகணும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை வரும், ஒரு போல்ட்னஸ் வரும் உங்ககிட்ட. அதனால எது வந்தாலும் சரி பார்த்தலாம் அப்படின்ற அந்த குழப்பத்துல இருந்து கொஞ்சம் விடுபடுவீங்க. கோபம் இருக்கும், அந்த கோபத்தை மட்டும் குறைச்சிங்க. ரேவதி நட்சத்திரத்தை பத்தி சொல்லணும்னாக்க மேக்சிமம் உங்களுக்கு பெருசா பாதிப்பு கிடையாது. இந்த நேரத்துல தெள்ள தெளிவா ஒரு திட்டவட்டத்துக்கு வந்திருப்பீங்க, அல்லது வரக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அது மேரேஜ் லைஃப்ல கூட பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு கடந்த ஆண்டு கடுமையாக இருந்ததுன்னு நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கிறேன். அதாவது கம்பேரிங் வித் இந்த வருஷத்தை விட போன வருஷம் பாத்தீங்கன்னாக்க ஜென்ம ராகு, அதாவது உங்க ரேவதி நட்சத்திரத்துல இந்த ராகு பயணிக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேருக்கு வழக்குகள், அதே போல பிரிந்திருக்கிறது கணவன் மனைவி, அதுல சில பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில் இப்படி நிறையவே இருந்திருக்கும். மொத்தத்துல எதிர்ப்பாளினரால் நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். உங்களை நேசித்த உங்களோடு இருந்த உறவு பிரிந்து போயிருக்கும், அல்லது நீங்க பிரிஞ்சு வந்திருப்பீங்க. மொத்தத்துல ஏதோ ஒண்ணு எதிர்ப்பாளினரால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருப்பீங்க. அந்த குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பொருளாதார ரீதியா நல்லா இருப்பீங்க, பணம் வரும், வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும், மேலதிகாரிகளுடைய பாராட்டு கூட கிடைக்கும். குறிப்பா இந்த சூரியன் மாதத்தோட முதல் 15 நாள் உங்க ராசிக்கு 9ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. தந்தையின் உடல்நலனில் கவனம் செலுத்தீங்க. ஆனாலும் குரு பார்வைக்குனால பெருசா பாதிப்புலாம் வராது. அதே சமயத்துல பூர்வீக சொத்து சம்பந்தமான சில வில்லங்கங்கள், சில பிரச்சனைகள் இருந்தா அதெல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும்.
அதுல பிரச்சனைகள் வந்து கூட முடிவுக்கு வரலாம். சில பேருக்கு பூர்வீக சொத்து உங்க கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு. சில பேருக்குலாம் வழக்குகள்ல இருக்கீங்க அப்படின்னாக்க சில பேருக்கு அதன் மூலம் ஆதாயங்கள் ஏற்படும். சில பேருக்கு தொலைதூர பயணங்கள் சாத்தியம் உண்டு. வழக்குகள்ல இருந்து வழக்குகள் வந்து முடிவுக்கு வரும். டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கீங்கன்னாக்க அது முடிவுக்கு வந்து மறுமணம் போன்ற விஷயத்துக்கு பேசக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இன்னுமே சில பேருக்குலாம் திருமணம் ஆகாம தடையாவே இருக்கு, நீண்ட நாளா நீடிச்சிட்டு இருக்குன்னாக்க அவங்களுக்கு வரன்கள் வந்து செட் ஆகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பணம் ஏதோ ஒரு வகையில வரும். கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு கடனை திருப்பி செலுத்தக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் வரும். அப்போ வேற கடன் வாங்கி இன்னொரு கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையா இருக்கீங்கன்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்து போகும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகள். ஏன்னா அடுத்த மாசம் டிசம்பர் 27க்கு பிறகு பூரட்டாதியில தான் இந்த சனி கோச்சார சனி வரப்போறாரு. அதன் அடிப்படையில பார்க்கும்போது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் நெருங்கி வர்றதுனால கொஞ்சம் டென்ஷன்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். மன அழுத்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதே போல இந்த 10ஆம் இடத்துல சூரியன் மாதத்தோட பிற்பகுதியில வந்துடும் போது புதன் 9ஆம் பாவகத்துல வக்ர நிவர்த்தி ஆகியிருப்பாரு. சூரியன் 10ல இருக்கும் போது புதிய வாய்ப்பு தேடுறீங்க, வேலை இல்லாம இருக்கிறீங்க, இப்போ வேலை தேடுறேன் அப்படின்னாக்க கிடைக்கும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. மாதத்தோட பிற்பகுதியில அரசு பணிக்காக தேர்வு எழுதுறீங்க, தேர்வுல ரிசல்ட் வருமா அப்படின்னா உங்க ஜாதகப்படி அரசு பணி போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக வரும். 10ல சூரியன் இருந்தா திக்பலம். அந்த அடிப்படையில பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கூட சில பேருக்குலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும், உங்க வேலைக்கு உண்டான மரியாதை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். அதே போல பாத்தீங்கன்னாக்க சில பேருக்குலாம் நீண்ட தூர பயணங்கள் அலைச்சல்கள் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மாதத்தோட பிற்பகுதியில ஒரு டிராவல் பண்ற மாதிரி கூட வரும். இந்த குரு 3ஆம் பாவகத்துல இருந்து வக்ரம் பெற்று இருக்கிறது வந்து நீங்க எல்லாத்துலயுமே ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அதாவது வேலை விஷயமா அல்லது வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள், இப்படி எல்லா வகையிலுமே உங்களுடைய முயற்சிகள் இருக்கும். அந்த முயற்சிகள்ல வெற்றியும் ஏற்படும், கவலைப்பட தேவையில்லை. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை செவ்வாய் 5ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால அதாவது ரேவதி நட்சத்திரம் உத்திரட்டாதி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க ஒரு அவசர முடிவு எடுத்துடாதீங்க. விளையாட்டுத்தனமான சில முடிவுகளால சில பாதிப்புகளும் இந்த காலகட்டத்தில் வரும். அதாவது நீங்க பிரிந்திருந்த வாழ்க்கை துணைவரை போய் பாக்குறீங்க, பேசுறீங்க, ஆனாலும் ஆப்போசிட் சைட்ல இருந்து உங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்காத மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அல்லது ஒரே வீட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த நேரத்துல வந்து நீங்க ஒரு அந்யுன்யமா இருக்க முயற்சி பண்றீங்க, ஆனா அது முடியறது இல்லை. இந்த மாதிரி ஒரு விலகும் காலம் கட்டமாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதனாலதான் வாழ்க்கை என்பது ஒரு பயணம் என்பதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்துல கரடுமுரடா போகுதுன்றதுக்காக காலமெல்லாம் இப்படியேதான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை. இந்த பாதை வந்து மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய பாதைக்கு நீங்க போகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. எந்த ஒரு பிரச்சனைக்குமே ஆரம்ப புள்ளி ஒண்ணு இருந்தாக அதற்கான முடிவு புள்ளியும் கண்டிப்பாக உண்டு. அந்த வகையில இந்த பிரச்சனையும் கடந்து போகும் அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கிட்டு இதை போவீங்க. அந்த போல்னஸ் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லாவே தெளிவாவே புரிந்துவிடும். உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளை பற்றியும் புரிந்துவிடும். அந்த அடிப்படையில தெளிவான முடிவெடுக்கக்கூடிய காலகட்டம் தான். அதே சமயத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரை 5ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயால உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க. அதாவது குறிப்பா வயதானவர்களாக இருந்தாக உணவால சில பிரச்சனைகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிள்ளைகள் வகையில மன வருத்தங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அல்லது பிள்ளைகளுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். சில பேர் பிள்ளைகளை விட்டும் வாழ்க்கை துணைவர் மேல பாசம் வச்சிருக்கீங்க, பிள்ளைகள் மேல பாசம் வச்சிருக்கீங்க, ஆனாலும் பிரிந்து தனித்து வேறொரு இடத்துல நீங்க வசிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த நேரத்தில் இருக்கும். அதனால கூட பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தவரை நீசபங்கமாகி சுக்கிரனை பார்க்கிறாரு. அதே போல சுக்கிரன் உங்க ராசிக்கு 11ஆம் பாவகத்திலிருந்து செவ்வாயை பார்க்குது. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க நிலம் வீடு தொடர்பான நன்மைகள் உண்டு. சில பேருக்கு புதிய வீட்டுக்கு குடி போய் தொலை தூரத்துல வசிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல வாகனத்தில் சில பழுதுகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதுக்கு செலவு பண்ணுவீங்க. மூத்த சகோதர வகையில் இருந்து வந்த சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் நீங்கும் அல்லது அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சுக்கிரனும் செவ்வாயும் சமசப்தமா பாத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க எதிர்பாலினர் உறவில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அது வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருந்துகிட்டு இருக்கோம். விலகிறதா, அவங்களுடைய வாழ்றதா, அல்லது என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவெடுக்க முடியாம சில குழப்பங்கள் உங்ககிட்ட இருந்துட்டு இருக்கோம். அந்த குழப்பத்துக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு விடையும் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை என்பது ஒரு பயணம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய காலம்தான்.
இந்த மாதத்தை பொறுத்தவரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. உடல்நலத்துல மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவு வரும். அதை மட்டும் தவிர்த்துட்டா நல்லாவே படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பெண்களாக இருக்கீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலையும் பிள்ளைகள் பற்றிய கவலையுமே உங்களை சூழ்ந்து கொண்டு இருந்திருக்கும். அதாவது இந்த கலசர தோஷம் தார தோஷம் இருக்கு ரெண்டு பேருக்குமே அப்படின்னாக்க இந்த மாதிரி ஏழரை சனி காலகட்டத்துல பிரிந்து தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். சரி, நல்ல மேட் ஃபார் ஈச் அதர், எங்க ஜாதகத்துல எந்த விதமான தோஷமும் இல்லை, நாங்க பிரிஞ்சிருக்கிறோம்னாக்க உங்களுக்கு அந்த தற்காலிக பிரிவாதான் இருக்கும். அது தசாபுக்தியின் அடிப்படையில் ஏற்பட்டிருக்கலாம். ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு யாராவது ஒருத்தருக்கு தசாபுக்தி சரியில்லாம இருக்கும். ஒரு பக்கம் ஏழரை சனி வேற கடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதனால அப்படிப்பட்டவர்கள் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அவங்கெல்லாம் இந்த ஏழரை சனி முடியும் போது சேரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மீனராசியை பொறுத்தவரையிலும் மற்றவர்களுக்கு அன்பு காட்டக்கூடியவர்கள், அன்பை எதிர்பார்ப்பவர்கள், நேசிக்கக்கூடியவர்கள், நேசிப்பை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், பண விஷயத்துக்குலாம் ரெண்டாவது பட்சம் தான். உறவு, அன்பு, பாசம், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய வாழ்க்கை துணைவர் என்று இருப்பவர்கள். அதனால மேக்சிமம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இந்த ஏழரை சனி முடியும் போது தற்காலிகமாக பிரிஞ்சவங்கள சேர்ந்துருவீங்க, அதனால பிரச்சனை கிடையாது. அந்த ஒரு புரிதல்கள் உங்களுக்கு இப்ப வரும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா விவசாயம் சார்ந்த தொழில், மண் மனை தொடர்பான தொழில்கள், ரியல் எஸ்டேட்டு, ஆடை ஆபரணம் சார்ந்த துறை, மருத்துவம், கம்ப்யூட்டர், ஐடி போன்ற துறைகளில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், வாக்கால் பிழைக்கக்கூடியவர்கள், ஆசிரியர் பணி, புரோகிதம் செய்பவர்கள், கன்சல்டேஷன் செய்பவர்கள், இவர்களுக்கும் நல்ல வருமானம் வரும். கடை நடத்துறேன், ஒரு சின்ன கடை வச்சிருக்கிறேன் அப்படின்னா தாராளமா வருமானத்தை எதிர்பார்க்கலாம். வருமானம் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் சிறப்பாகவே இருக்கு. சூரியன் திக் பலமாக இருக்கிறார் 10ஆம் இடத்துல. 9ல் இருக்கும் போதும் நட்பு வீட்டுல குரு பார்வையில் இருக்கிறதுனால வேலை விஷயமா மதிப்பு மரியாதை வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே வரும். காம்படிட்டரை சமாளிப்பீங்க. காம்படிட்டரை சமாளிச்சு இந்த மாசம் நீங்க தான் சக்சஸ் ஆக போறீங்க. சில பேர் தூசி தட்டி பழைய தொழிலை புதுப்பித்து மீண்டும் நல்லா நடத்தக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும். அதே போல பங்கு சந்தையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இந்த மாதம் புதன் வக்கரம், அதனால பங்கு சந்தை இறக்கத்தையும் ஏற்றத்தையும் மிகப்பெரிய அளவுக்கு சந்திக்கும். இறக்கத்துக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு. இன்ட்ராடே பண்றவங்க எல்லாம் கொஞ்சம் தள்ளி இருங்க. அதே போல தங்கத்தில் முதலீடு செய்யலாம். நிலம் சொத்து தொடர்பான விஷயங்கள் நன்மைகள் உண்டு. அதை வாங்கலாம், வைக்கலாம், விற்பனை செய்யலாம், வாய்ப்புகள் உண்டு. விற்காத சொத்து கூட விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. இந்த மாதம் பொறுத்தவரை தொழில் விஷயத்துல பெருசா பாதிப்புலாம் கிடையாது. உங்களுக்கு முக்கியமா இந்த உறவுகள் விஷயம், ரிலேஷன்ஷிப் விஷயம், வாழ்க்கை துணை ஒரு விஷயத்துலதான் கொஞ்சம் மன வருத்தங்கள்லாம் போகும். அதுதான் நான் சொல்ல வரேன். அப்புறம் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. சில பேருக்கு குறிப்பா உத்திரட்டாதி இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கடனுடைய அழுத்தம் வரும். கடனை கொஞ்சம் ரீபேமெண்ட் பண்ற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அவ்வளவுதான். அதுல மட்டும்தான் நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். மற்றபடி இறை வழிபாட்டால நன்மைகள் காணலாம். முருகனை வழிபாடு செய்யுங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப கஷ்டம், என் வாழ்க்கையில மீளவே முடியாத கடன் இருக்கு, மீளவே முடியாத வாழ்க்கை துணைவரால் பிரச்சனை இருக்கு, வழக்கு இருக்கு அப்படின்றவங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. விசாக நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் வர நாள்ல நீங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும். முருகனுடைய அருளும் ஆசியும் இருந்தா அத்தனையும் சாத்தியம்னா அத்தனையும் வாய்ப்புகள் உண்டு. பிரச்சனைகள் தீரும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.